ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி ஹீரோவாக அறிமுகமாகும் படம் ஃபீனிக்ஸ் இப்போது வந்திருக்கிறது. எப்படி இருக்குது படம் பார்ப்போம். வட சென்னை குப்பத்து பகுதி தான் கதைக்களம். அண்ணன் அம்பாவுடன் எளிமையான வாழ்க்கை சூர்யாவுக்கு. அந்த பகுதி எம்எல்ஏ சம்பத்தை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 17 வயது என்பதால் சிறார் ஜெயிலில் அடைக்கப்படுகிறான் சிறுவன். இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் எம்எல்ஏவை இவன் எப்படி கொலை செய்தான்? எப்படி மோதல் ஏற்பட்டது? பின்னணி என்னவென்பதை வன்முறையாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு. படத்தின் முதல் பாதி சிறுவர் சிறையில் நடக்கும் அடிதடி மோதல்கள்தான். எந்த வகையிலும் படத்தின் சப்ஜெக்ட் இதுதான் என்று யூகிக்க முடியாத இலக்கின்றி ஆக்ஷன் ஒன்றே பிரதானம் என்ற நோக்கில் செல்கிறது படம். ஹீரோ சூர்யா சேதுபதிக்கு பில்டப்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமானது தான். ஆனால் ஸ்லோ மோஷன் ஸ்டார்ஸ் சாம்சியஸின் இசை என்று ஈடுகட்டி போகிறது படம். இது ஒரு பழிவாங்கும் கதைதான். அதை படத்தின் இரண்டாம் பாதியில் இறுதி பகுதியில்தான் சொல்கிறார்கள். பாக்ஸிங் அதில் ரொம்பவும் லெங்க்தியான சீன் என்று இழுக்கிறது படம். வில்லன்ஸ் ஹீரோ மோதல் மிக நன்றாக உள்ளது. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் சூர்யா சேதுபதிக்கு குறைவுதான் என்றாலும் ஸ்டண்ட் காட்சிகளில் சிறப்பாக எமோஷனுடன் நடித்து கிளாப்ஸ் வாங்குகிறார் சூர்யா சேதுபதி. சம்பத், வரலட்சுமி, தேவதர்ஷினி, காக்காமுட்டை விக்னேஷ் சிறப்பான பங்களிப்பு. வேல்ராஜின் ஒளிப்பதிவும் சாம்சியஸின் இசையும் படத்திற்கு அசுர பலம் கொடுக்கிறது. ஹீரோயிசத்துக்கு ஒளிப்பதிவும் இசையும் ரொம்பவே கை கொடுக்கிறது. 2 பாடல்கள், லோக்கல் குத்துப்பாட்டு ஒன்று, லவ் சாங் ஒன்றும் இனிமையாக உள்ளது. ஃபீனிக்ஸ் வீழான் என்பது சரியே. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.